உமா, யாருன்னு பாரு. யார் நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? உமா, உமா, அப்துல்லா, வண்டியை நிறுத்து. சரி சார். அப்படியே அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வா. வரேன் சார், வரேன். அப்துல்லா சார், அந்த குழந்தை ஏதோ ட்ரை பண்ணது, இறங்கி ஹெல்ப் பண்ணிட்டு வா. ஓகே சார். ஏய் பாப்பா, லெட்டர் போடணுமா? என்ன லூசா பார்த்தா தெரியல? ஐயோ, நம்ம லூசுங்கிறது தெரிஞ்சு போச்சு போல் இருக்கு. நான் கொடுமா, நான் போடுறேன். நானே போடுறேன். உனக்கு தான் எட்டாதுலாமா? அப்பா தூக்கி விடு. இந்த டீலிங் கரெக்ட். வாங்க. ஆடா, கீழே போட்டியா? காட் ஹெவன் வயா ஸ்கை. எங்க போதுன்னே தெரியலையே. கடவுளுக்கே கடிதமா? இந்த அம்மா வாங்க, போடு, உள்ள போடுப்பா. அப்பாடா. ஹலோ. என்ன செல்லம்? தேங்க்ஸ். ஹெல்ப் பண்ணதுக்கு கூலியா?
இந்த பாப்பா கடவுளுக்கே லெட்டர் போட்டிருக்கு. அப்போ இந்த லெட்டர் எங்கே போகும்? கடவுளுக்கு லெட்டரா? ஆமாம் சார். என்ன சார் உங்களுக்கே குழப்பமாக இருக்கா? அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கீழே இறங்கு. பாய் சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த லெட்டர் எப்படியாவது வாங்கிட்டு வாங்க. அந்த கடவுள் லெட்டரா சார்? ஆமாம்மா, நான் போய்க்கிறேன். கேட்டால் தருவானா அடிப்பானான்னு தெரியலையே, கேட்டு பார்ப்போம். Dear God, my name is Meena. I staying mother orphanage home. எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் ஒரு அனாதை. எங்கள் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் தருவாங்கன்னு. அதுக்காக தான் இந்த லெட்டரை எழுதுறேன். I want new dress. இதை நான் சொல்லட்டுமா? Please send me. புது ட்ரெஸ் கேட்டுக்கங்க. அப்படி தானே? அதேதான். கண்டுபிடிச்சேன். Your loving Meena, thank you. இது என்னது? இது எனக்கே புரியல. அது ஜப்பான் மொழியா இருக்கும், யாருக்குமே புரியாது. We ask God. God will give. சார் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருச்சு. ஏய் மீனா, உனக்கு இந்த ஃப்ராக் ரொம்ப நல்லா இருக்குடி. தேங்க் யூ. ஏய் சூப்பர், உனக்கு எப்படி இது கிடைச்சது? கடவுள் கொடுத்தாரு. காட் கொடுத்தாரா? யார்கிட்ட கதை விடுற? நான் கடவுளுக்கு லெட்டர் போட்டு அவர் அனுப்பிட்டாரு. ஆயுள் தண்டனை கைதி வீரப்பன் சிறையிலிருந்து தப்பி ஓட்டம். ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த பிரபல ரவுடியும் பல கொலை வழக்குகளில் தொடர்புடையவருமான வீச்சருவா வீரப்பன் இன்று அதிகாலை 4 மணி அளவில் மத்திய சிறையிலிருந்து தப்பி இருக்கிறார். அவரை பிடிக்க முயன்ற 3 காவலர்களை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். வீரப்பனை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். இது நம்ம செந்தூரன் சம்பந்தப்பட்டவன் கேஸ் தானே? பரிசு தருவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முக்கியமாக இவன் பல கொலைகளை அரசியல்வாதிகளின் தயவால் தண்டனையில் இருந்து பல முறை தப்பியிருக்கிறான். எஸ் சார். இவனுக்கும் அப்போது ஆண்டிப்பட்டியில் இன்ஸ்பெக்டராக இருந்த செந்தூர பாண்டியன் நீனா கமிஷனர் லைன்ல இருக்காரு. குட் மார்னிங் சார். எஸ் சார், நானும் நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே சார், நான் செந்தூரனுக்கு கன்வே பண்ணிடுறேன். ஷோர். அம்மாடி. குட் மார்னிங் சார். ஹலோ. இப்போதான் வாக்கிங் போயிட்டு வரீங்க போல இருக்கு. பாப்பா மிலிட்ரி மேன், நீ வந்திருக்கேன்னு அப்துல்லா சொன்னார். எத்தனை நாள் லீவில் வந்திருக்க? எங்கே சார், இப்போல்லாம் பார்டரில் தீவிரவாதிங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் மாதிரி லீவும் தர மாட்டேங்கிறாங்க. ஏதோ தங்கச்சியோட மேரேஜ் ஃபங்க்ஷனை சொல்லி தான் ஒரு 3 மாதம் லீவ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்டரில் மட்டும் தீவிரவாதிங்க தொல்லை இல்லை, இங்கேயும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அம்மா, கேப்டனுக்கு ஒரு டீ கொண்டாந்து கொடுங்க. அதாவது இந்த பேங்க்கில் லோன் வாங்கிட்டு சீட் பண்ணுறவனுங்க, ஊழல் பண்ணுறவனுங்க, கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், இந்த சின்ன சின்ன பச்சை குழந்தைங்க, பெண் குழந்தைங்க நாசம் பண்ணுறவன், இது அத்தனை பேரும் தீவிரவாதிங்க தான். மிலிட்ரி மேன் வந்திருக்கில்ல, இவனெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு போயிட. சார், எங்களோட பவர் ஃபுல்லாகவே பார்டரில் மட்டும்தான் சார். நாட்டுக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நாங்களும் எல்லாரும் மாதிரியும் நார்மல் சோலோ மேன் தான் சார். புரட்சின்றது எப்போவுமே ஒரு தனி மனுஷன்கிட்ட தான் ஆரம்பிக்குது. அந்த புரட்சி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமே. சார், நான் வந்திருக்கிறது வெறும் 3 மாதம் லீவில், அதுவும் தங்கச்சி கல்யாணத்துக்காக. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நானும் ஜெயிலில். நேற்று இரவு வீச்சருவா வீரப்பன் என்ற ஆயுள் தண்டனை கைதி புழல் சிறையில் இருந்து தப்பி ஓடி இருக்கிறார். மதுரை ஆண்டிப்பட்டியில் பல கொள்ளை வழக்குகளில் சிக்கி ஆயுள் தண்டனை பெற்று வந்த வீச்சருவா வீரப்பன் என்ற தமிழ் ரவுடி நேற்று அதிகாலை 3 மணி அளவில் என்னாச்சு சார்? யார் இவன்? வீரப்பன், மயிராண்டிய வீச்சருவா வீரப்பன் சொல்லுவாங்க. அவன் கத்தியில் அவ்வளவு ரத்தம். இவன் ஜெயிலில் இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான்னா
இவன் டார்கெட் நிச்சயமாக செந்தூர்னா தான் இருக்கும். எனக்கு ஒன்று பண்ணுறியா? சொல்லுங்கள் சார். இவனால் செந்தூரனுக்கோ ஃபேமிலிக்கோ எதுவும் நடக்கக்கூடாது. இந்த ராஸ்கெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுறியா? வீச்சருவா வீரப்பன் சிறையிலிருந்து தப்பி ஷோர் சார்.